ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். பேருக்கு பெயர் பெற்ற ஒரு திருவாரூர், அந்த திருவாரூரில் நான் பிரேம்குமார். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, முருகருடைய 7ஆம் படை வீடுன்னு சொல்லக்கூடிய மருதமலை, அங்கே நம்ம போயிட்டு இருந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் முருகருடைய 6 படை வீடுகள்னு சொல்லக்கூடிய திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, சுவாமிமலை, திருத்தணி, பழமுதிர் சோலை, இந்த 6 படை வீடுகளுக்கும் நம்ம மொத்தம் 1450 கிலோமீட்டரை 53 மணி நேரத்தில் கவர் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோஸ் பார்க்காதவங்க பாருங்கள். மறக்காமல் நம்ம பிரேம் ஜெகன் டிவிஆர்ன்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுற சப்போர்ட் தான் நான் அடுத்தடுத்து வீடியோஸ் பண்ணணுன்றதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இதுதான் நம்ம திருவாரூர் ரயில்வே ஸ்டேஷன். இங்கேருந்து தஞ்சாவூர் ஜங்ஷன் போயிட்டு அங்கேருந்து தான் நம்ம கோயம்புத்தூர் போகிறதுக்கான செம்மொழி எக்ஸ்பிரஸ் பிடிக்கணும். இப்போது தஞ்சாவூர் போகிறதுக்கான ட்ரெயினுக்கான டிக்கெட் கவுண்டரில் எடுத்துகிட்டு வந்துடுறேன். திருவாரூர் டு தஞ்சாவூர் டிக்கெட் 15 ரூபா, மொத்தம் 60 கிலோமீட்டரு. ஸோ ட்ரெயினுன்றனால 15 ரூபா, பஸ்ஸுனால் 50 ரூபா ஆகும். இந்த டைமில் தஞ்சாவூர் போகிறதுக்கான ட்ரெயின் 5th பிளாட்ஃபார்மில் தான் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டெப்ஸில் ஏறி தான் போயிட்டுருக்கேன். 5th பிளாட்ஃபார்ம். சனிக்கிழமை ஈவினிங் தான் நான் கிளம்பியிருந்தேன். அன்றைக்கி பார்த்திங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனில் ரொம்ப கூட்டமும் இல்லை, நார்மலாக தான் இருந்துச்சு. லாங் வீக்கெண்டுனால நிறைய பேர் நம்ம ஊர்லேருந்து வெளியூர் போயிட்டாங்க போல இருக்குது சுற்றி பார்க்குறதுக்காக. ரொம்ப கூட்டம்லாம் இல்லை. ஸ்டெப்ஸ் ஏறி மேலே வந்தாச்சு. இப்போ 5வது பிளாட்ஃபார்ம் போயிட்டு அங்கேருந்து தஞ்சாவூர் போகிறதுக்கான ட்ரெயின் ஏறணும். இந்த வீடியோவோட எண்டில் திருவாரூர் டு மருதமலைக்கு போயிட்டு வந்ததுக்கான மொத்த செலவு எவ்வளோ ஆனிச்சுன்ற எக்ஸ்பென்ஸ் டீட்டெயில்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நான் இப்போது இந்த தஞ்சாவூர் போகிறதுக்கான ட்ரெயின் ஏறிட்டேன். ஸோ அதில் தான் இப்போ போயிட்டுருக்கோம். இப்போ நான் தஞ்சாவூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டேன். போயிட்டு டின்னர் சாப்பிட்டு அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் போகிறதுக்கான செம்மொழி எக்ஸ்பிரஸ் பிடிக்கலாம். இது ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கிற கேன்டீன். இங்கே சாப்பாடு தான் ரீசனபிளாக தான் இருந்தது. நான் பார்த்தீங்கன்னா ரவா தோசை தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். செட்டு 50 ருபீஸ் சொல்லியிருந்தாங்க. ஸோ அது டேஸ்ட்டும் ஓகே தான், நல்லா இருந்துச்சு. அடுத்தபடியாக தஞ்சாவூர் டு கோயம்புத்தூர் போகிறதுக்கான செம்மொழி எக்ஸ்பிரஸில் ஏறியாச்சு. நான் இதில் டிக்கெட் ஆல்ரெடி புக் பண்ணியிருந்தேன். இதோட டிக்கெட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 230 ருபீஸ் வந்துருந்துச்சு. லாங் ஜேர்னின்றனால நான் டிக்கெட் புக் பண்ணிட்டேன். ஏன்னா கம்ஃபர்டபுளாக இருக்காது, கொஞ்சம் தூங்கிட்டு போயிடலான்றதுக்காக நான் ஸ்லீப்பர் புக் பண்ணியிருந்தேன். அன்ரிசர்வ்னால் டிக்கெட் இன்னும் கம்மியாக இருக்கும் ப்ரைஸு. கொஞ்சம் லாங் ஜர்னின்றப்போ நமக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குமான்னு தெரியாது. அதனால் புக் பண்ணி போயிட்டோம்னா கொஞ்சம் நமக்கு சுலபமாக இருக்கும். கோயம்புத்தூருக்கு பார்த்திங்கன்னா மார்னிங்கு 5 o'clock ரீச் ஆகும். அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அதுக்கப்புறமா கோயிலுக்கு போகணும். கோயம்புத்தூர் வந்தாச்சு. இது கோயம்புத்தூர் லாஸ்ட் ஜங்ஷன், நார்த் ஜங்ஷனு. நான் பார்த்திங்கன்னா ரூம்ஸ் எதுவும் புக் பண்ணல.
ஸோ ஒன் டே ட்ரிப் தானேன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். போய்ட்டு ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்கு வெளில போகணுன்னு அவசியம் இல்லை. வெளியிலேயும் இருக்குது, ஜங்ஷன் வெளியிலேயும் ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்கான இடங்கள்லாம் பக்கத்துலேயே இருக்குது. இறங்கினோடனே நான் இங்கேயே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போகலாம் அப்படின்னா நான் வந்து டைம் பார்த்திங்கன்னா 5 o'clock. இங்கேயே பார்த்தீங்கன்னா ஏசி வெயிட்டிங் ஹால்லாம் இருக்குது. வெயிட்டிங் ஹால் பர் ஹவருக்கு 25 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. இங்கே மொபைல் சார்ஜ் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. அப்புறம் ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்காக டாய்லெட் ஃபெசிலிட்டிஸும் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஜங்ஷன்லேருந்து வெளியில் வந்ததுக்கப்புறமா நீங்கள் மருதமலை போகணுன்னா காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டு தான் போகணும். காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட் 3 கிலோமீட்டரு. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா மருதமலைக்கு பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. கோயிலில் நான் என் ஃப்ரெண்ட்ஸோட காரில் வந்துட்டேன். இதுதான் மருதமலை அடிவாரத்தில் இருக்கிற பஸ் ஸ்டாண்டு. இங்கேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் கோயில் அடிவாரம் இருக்குது, மலைப்பகுதி. அங்கேருந்து நம்ம ஸ்டெப்ஸில் போகணும். இப்போ கார் பார்க்கிங் பண்ணுறது போயிட்டுருக்கோம். கார் பார்க்கிங் சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா 50 ரூபா வந்துச்சு. ஸோ அதனால் நம்ம பார்க்கிங் ஏரியா பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரமாக தான் இருந்துச்சு. கொஞ்சம் சரியானபடி அவங்க வழிகாட்டில் நம்ம தான் தேடி போடுற மாதிரி இருந்துச்சு. நாங்கள் போயிட்டு பார்க் பண்ணிட்டு வந்துட்டோம். அங்கே பார்த்திங்கன்னா சுற்றி வியூ நல்லா அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஃபுல்லாகவே சுற்றி மலை தான். இங்கேருந்து பார்க்குறது இதுதான் மலை கோயில், அதுதான் முருகன் கோயில். வீக்கெண்டில் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல இடம் இந்த மருதமலை கோயில். கோயில் பக்கத்தில் கடைகள்லாம் இருக்குது. சாப்பிட்றதுக்கான கடைகளும் இருக்குது, டீ காஃபிக்கான கடைகளும் இருக்குது. குவாலிட்டியில் ஓரளவு இருக்கும், ரீசனபிளான ப்ரைஸ் தான். அதான் நாங்கள் காலைல டீ வடை சாப்பிட்டு போயிடலான்னு சொல்லி கடைக்கு வந்தோம். பார்த்திங்கன்னா இங்கே பக்கத்தில் எல்லாமே கடைகள்லாம் அது ரொம்ப அழகாக இருந்துச்சு. எல்லாம் சாமி சிலைகள்லாம் அதிகமாக வச்சுருந்தாங்க, பூஜை பொருட்களும் இருந்துச்சு. நீங்கள் கோயிலில் அர்ச்சனை பண்ணணுன்னா கீழே மாலையெல்லாம் வாங்கிட்டு போயிடலாம், அர்ச்சனை தட்டில் வாங்கிட்டு போயிடலாம். நல்ல அழகான ஏரியா இது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா கோயிலை சுற்றி அதிகமாக பழக்கடைகள், இளநீர் கடைகள், எல்லாமே இந்த ஸ்நாக்ஸ் கடையெல்லாம் இருந்துச்சு. ஸோ அதுக்கெல்லாம் எந்த வித குறைபாடுகளும் கிடையாது. அதெல்லாம் நல்லா மெயின்டைன் பண்ணினாங்க, நல்ல வசதிகள்லாம் இருந்துச்சு. நாளைக்கு அனுமதி இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா கார்லாம் வந்தீங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு எல்லோரும் வேறு இடத்துல தான் பார்க்கிங் பண்ணணும். அதனால் வந்து கொஞ்சம் நாளைக்கு அனுமதி இல்லை. ஸோ பார்த்து பிளான் பண்ணிவாங்க. இது உள்ளதான் பார்த்தீங்கன்னா மலை கோயில் மேலே இருக்கும். கோயில் போகிறதுக்காக பஸ்ஸு ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அங்கே போயிட்டு நீங்கள் க்யூவில் நின்று டிக்கெட் வாங்கணும். பஸ் டிக்கெட் 10 ரூபா தான் வரும். கரெக்டாக கோயில் வாசல்லே கொண்டு போய் இறக்கி விட்டுருவாங்க. மலை மேலே சில இடத்துல நெட்வொர்க் கிடைக்காதுன்ற ப்ராப்ளம் இருக்கும் மலை கோயிலுக்கு போகும்போது. இங்கே அந்தளவுக்கு ப்ராப்ளம் இல்லை, கீழே நீங்கள் எல்லாமே வாங்கிட்டு போயிடலாம். ஸோ நெட்வொர்க்லாம் நல்லாவே கிடைக்கும் ஓரளவு கொஞ்சம். ஸோ அதனால் ப்ராப்ளம் கிடையாது. இது வந்து மலைப்பகுதின்றதால பார்த்தீங்கன்னா ஈவினிங் 6 மணிக்கு மேலே பைக் அலோடு கிடையாது. ஏன்னா யானைலாம் அதிகமாக வரும்னு சொல்லிட்டு அலோவ் பண்ண மாட்டாங்க. காரில் வந்தீங்கன்னா நீங்கள் காரில் போகலாம் ஈவினிங் மேலே. அதனால் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு வாங்க. படியில் போகிறோன்னு நினைக்கிறவங்க வந்து என்ன பண்ணணும், இது உங்களோட செப்பல்ஸ்லாம் இங்கே விட்டுட்டு படியில் போங்க.
செப்பல் போட்டுக்கிற இந்த இடம் ஃப்ரீ தான். சில இடத்துல திருப்பி வரும்போது காசு கேட்பாங்க சில பேர். உங்களுக்கு விருப்பப்பட்டால் கொடுக்கலாம் நீங்கள். எத்தனை படி இருக்கு? 650 படினாங்க. 650 படி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இருங்க சொல்லுங்கள். மொத்தம் 650 படிக்கட்டு நம்ம ஏற போகிறோம். 650 படிக்கிட்டு 650 நம்ம பழக்க போகிறோம். போய் அளந்துருவாங்க. இதுதான் கோவில் என்ட்ரன்ஸு. ஸோ முதல் படிக்கட்டு ஏற ஆரம்பிச்சிடலாம். வந்தீங்கன்னா முன்னாடி மயில் இருக்கும், முருக வாகனம். இந்த பாதை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு யானை பாதை பழனியில் பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் சமமாக இருக்கும், யானை பாதை மாதிரி. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் சமமாக தான் இருக்கும் அது. பாதை பார்த்திங்கன்னா மேலே வரைக்குமே இப்படி தான் இருக்கும். கொஞ்சம் சமமாகவும் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஏற்றமாகவும் இருக்கும். ஸோ முதல் கோயிலாக பார்த்திங்கன்னா தான் தோன்றி விநாயகர்ன்ற விநாயகர் கோயில். நான்லாம் பேசின ஒரு பாதி எடிட் தான் பண்ணலாம், அதனால பேசாமல் இருக்கேன். மக்களே ஒரு 10 படிக்கட்டு ஏறி வந்தீங்கன்னா தான் தோன்றி விநாயகர் கோவில் பார்த்துருவோம். வாங்க வீடியோ எடுக்கிறியா? கீழே வெயிட் சாமி, எடுத்து வைக்க. இங்கே ஏதாவது சொல்லி மைண்ட் அப்செட் பண்ணி போனேன். சாமி பார்க்குற மூடே போயிடும் நமக்கு. அதனால தான் மேலே போயிட்டு நம்ம சாமி பார்த்துட்டு வந்து பார்த்துக்கலாம். இப்படியா என்டையர் படிக்கட்டு எடுத்துருவீங்களா? ஃபுல்லாக இருக்க முடியாது. நம்மளுக்கு ப்ரோ இல்லை சும்மா வேமா அடப்புறமா படிடா. பஸ் வருது, எடுங்க ப்ரோ. ஊர் இருக்க மாட்டேங்குது. ஆமாங்க பாருங்க, ஊர் பஸ்ஸு இல்லை கோயிலுக்காக கொடுத்துருக்குறாங்களே நம்ம இருக்கலாம். அடுத்து மேலே ஏறி வந்தீங்க அப்படின்னா இடுமன் சன்னதி இருக்கும். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா முருகன் கோயில் மலை கோயிலுக்கு பார்த்தாலும் பார்த்திங்கன்னா இடுமன் சன்னதி கண்டிப்பாக இருக்கும். மலை மேலே ஏறி வரும்போது பார்த்திங்கன்னா அங்கங்கே தண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு அதுக்கெலாம் பிரச்சனை இருக்காது, குடிக்கிற தண்ணி இருக்குது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா மேலே வந்து இந்த சின்ன சின்ன பழக்கடைகளும் இருக்கும். தர்பூசணி, வெள்ளரி பிஞ்சு மாதிரிலாம் சாப்பிட்லாம் நீங்கள். ஸோ அதனால் அதுவும் ப்ராப்ளம் கிடையாது. மேலே ஏறி வந்தாச்சு. இதுதான் மருதமலை முருகன் கோயிலோட மெயின் என்ட்ரன்ஸு. மலை படிக்கட்டில் ஏற முடியாதவங்களுக்கு பஸ்ஸில் ஏறி வந்தாங்கன்னா நேராக கோயில் வாசலில் வந்து இறக்கி விட்ருவாங்க. அது அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கோயிலுக்கு போகிறதுக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு வாங்க. சில பேர் ரோடு பாதையில் நடந்து வரணும்னாலும் நடந்து வரலாம். அந்த மலைப்பாதையில் கிட்டத்தட்ட ஒரு 50 படிக்கட்டுக்கு மேலே ஏறுற மாதிரி தான் இருக்கும். ஏறி போய் தான் நம்ம அங்கே சாமி பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல தான் பார்த்திங்க அப்படின்னா அந்த வாசகம் எழுதியிருக்கும், மருதாச்சலம் இருக்க மணக்கவலை எதற்கு அப்படின்னு. ஸோ அந்த போல்டு லெட்டர்ஸ் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஆனால் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல உள்ளார அலோடு கிடையாது, கிட்ட போய் நின்று ஃபோட்டோ எடுக்கலாம் முடியாது, நிறைய வேலையெல்லாம் போய்ட்டு இருந்துச்சு. அதுமாதிரி மேலே பார்த்திங்கன்னா இந்த மயில் அழகாக டிசைன் பண்ணியிருந்தாங்க பில்டிங்கில், மருதன் கோவிலில். நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மலை பாதையில் இருந்த அந்த படிக்கட்டுகள். ஸோ இந்த இத்தனை படிக்கட்டு மலை ஏறி தான் நம்ம போய் சாமி பார்க்கணும்.
வெளியே போகணும். இதான் கோயில், இவர் தான் தலைவர். நாங்கள் ரொம்ப கூட்டம் இருக்காதுன்னு நினச்சி தான் நாங்கள் வந்தோம். பார்த்திங்கன்னா கூட்டம் அதிகமாக தான் இருந்துச்சு. நாங்கள் கீழே ஏற ஆரம்பிச்சு ஒரு 40 நிமிஷம் ஆயிடுச்சு படிக்கட்டுகள் ஏறதுக்கு, மேலே ஏறி வரும்போது. இந்த கம்பியில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கம்பியில் நல்லா சின்ன பசங்களாம் டக்குன்னு உள்ளார வந்து போயிட்டாங்க அடுத்த வரிசைக்கு. அந்த வழியை கண்டுபிடிச்ச இவர் தான். கைக்கு மட்டும் இருந்தது கண்ணில் எப்படி வைங்க. அடடே இவ்வளோ நாள் அந்த அதிசய ஓடி இது ரவுண்ட் போட்டு காட்டில ஓடி வந்து கதவுல இருந்து கதவடிக்க அந்த மாதிரி தான் இருக்குது. யாருக்கும் தெரியாத அதிசய வழின்னு இந்த ரவுண்ட் போட்டு காட்டு. மருதமலைக்கு முதல்வர் வருவா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழி இதுதான் பார்த்தீங்கன்னா மருதமலை முருகன் கோயிலோட மூலஸ்தானம். வள்ளி தெய்வானையோட இவர் காட்சி கொடுப்பார். ஸோ அந்த இடம் தான் இது. தொடர்ந்து லீவு வந்ததுனால பார்த்திங்கன்னா கோயிலில் கூட்டம் அதிகமாக இருந்துச்சு. நாங்கள் போனது ஞாயிற்றுக்கிழமை வேறு, சரி கூட்டம் அதிகமாக தான் இருந்துச்சு. இது வந்து ஸ்பெஷல் தரிசனமும் உண்டு. அங்கேயும் பார்த்திங்கன்னா கூட்டம் அதிகமாக தான் இருந்துச்சு. இங்கே தான் பார்த்திங்கன்னா பாம்பாட்டி சித்தர்ன்ற கோயில் இருக்குது. 18 சித்தரில் ஒருத்தர் பாம்பாட்டி சித்தர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அங்கேயும் பார்த்திங்கன்னா வேலை கோயிலில் திருப்பணிகள் நிறைய நடக்கிறதால நிறைய பேர் அலோவ் பண்ணல அதிகமாக. சில பேர் முன்னாடி வந்தாங்க போயிட்டாங்க. நாங்கள் போன இடத்துல நிறைய பேர் அலோவே பண்ணல. ஸோ அதனால் உள்ளார போய் பார்க்க முடியல. ஸோ கூட்டமும் அதிகம் பார்த்திங்கன்னா கோயில் அதிகமாக இருந்துச்சு. வீக் டேஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப இந்த அளவுக்குலாம் கூட்டம் எதிர்பார்க்க முடியாது. இது வீக்கெண்டு, லாங் வீக்கெண்டுன்றதால பார்த்திங்கன்னா கூட்டம் அதிகமாக தான் இருந்துச்சு. பக்தர்கள் அதிகமாக வந்திருந்தாங்க. ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா சுற்றி மலைப்பகுதி தான் அது. ஸோ உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு வியூ ரொம்ப நல்லா அழகாக இருக்கும். ஸோ ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்ல இடம் அது. கோவிலை சுற்றியுமே பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல திருப்பணிகள் நடந்துகிட்டு இருந்துச்சு. இதுதான் பார்த்திங்கன்னா நம்ம பார்க்குறது மருதமலை முருகன் சன்னதி, மருதாச்சலம். அதான் முருகன் பேர். இங்கே ஒருவேளை சிறப்புக்கு டிக்கெட் வாங்குறது கூட்டமா சஷ்டி கந்த சஷ்டி விழாவையொட்டி கோவிலில் குவிந்த புறாக்கள். இளம் புறாக்கள் ஆங்காங்கே கரண்ட் கம்பங்களில் அமர்ந்திருந்ததால் ஜோடி புறாக்கள் சற்று பரபரப்பு நிலவியது. ஐயா இதை எடுக்க மறந்துட்டீங்க. கோவிலில் பார்த்தீங்கன்னா பசுமாடு இதெல்லாம் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் புறாக்கள்லாம் அதிகமாக இருந்துச்சு. பார்க்குறதுக்கே ஒரு ரொம்ப அழகாகவும் மன நிம்மதியாகவும் இருந்துச்சு. எல்லாம் பார்க்குறதுக்கு சின்ன சின்ன சிலையெல்லாம் வச்சுருந்தாங்க. சூப்பராக செட் பண்ணியிருந்தாங்க.
இந்த பக்கம் திருப்பிங்க. இது எழுதாச்சு. நான் கொடுக்கல ஜி ஜி நீங்கள் கொடுத்தா சூப்பராக இருக்குங்க. டக்குனா என்ன தோணல. சரி நீங்கள் நார்மலாக பேசுகிற மாதிரி பேசுங்க. நான் நார்மலாக பேசுகிறேன் நல்லா இருக்கேன். கோயில் உள்ளே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சன்னதிகள்லாம் இருக்கும், நவகிரக சன்னதிகள். அப்புறம் வந்து பெருமாள் சன்னதி பார்த்திங்கன்னா அதிகமாக பார்க்க முடியாது. ஸோ அந்த வரதராஜ பெருமாள் சன்னதி முருகர் பக்கத்திலே அந்த சன்னதி இருக்கும். சண்டிகேஸ்வரர் இந்த சன்னதியெல்லாம் பார்க்கலாம். அம்பாள் சன்னதியெல்லாம் இருக்கும். இதுதான் கோவிலோட ராஜகோபுரம், மெயின் என்ட்ரன்ஸு. நாங்கள் சாமியை பார்க்குறதுக்காக மேலே ஏறப்போ இருந்த கூட்டத்தை விட பார்த்திங்கன்னா ஒரு 11:30 மணிக்கு சாமியை பார்த்துட்டு கீழே இறங்கிட்டோம். இறங்க ஆரம்பிச்சது கூட்டம் வந்து அதிகமாகிடுச்சு. ரொம்ப பால் காவடியில் எடுத்து ஆரம்பிச்சிட்டாங்க. வேலு எல்லாம் காவடிகளை எடுத்துகிட்டு பக்தர்கள் அதிகமாக வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பார்த்திங்கன்னா சஷ்டி 2வது நாள் சொல்கிறதா இல்லை ஞாயிற்றுக்கிழமைன்றதா எப்போ இப்படி தான் இருக்குமான்னு தெரியல. அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா கூட்டம் ரொம்ப அதிகமாக ஆக ஆரம்பிச்சிருச்சு. நான் நம்ம நண்பர் தங்கவேலு, அப்புறம் அவரோட நண்பர் குணா எல்லாரும் மருதமலைக்கு கோயில் போயிட்டு வரோம். இது ஞாயிற்றுக்கிழமை ஜனவரி 25 காலையில் ஒரு 9:00 நாங்கள் மலை மேலே ஏற ஆரம்பித்தோம். உண்மையிலே இது ஒரு நல்ல அனுபவம். எது தலைவர் இன்னைக்கு மருதமலை போயிட்டு வந்தது அதான் நல்ல அனுபவம். வாட்டர் பாட்டில் தான் அது நல்ல அறிகுறி. என்ன ரூட் ஒன்றும் தெரியல, மேப்பை பார்த்து போய்கிட்டே இருக்கான். எந்த ஊர் எந்த திசைன்னே தெரியல. இது எந்த ஊரும் தெரியலீங்களா? ஆனால் இதுதான் கோயம்புத்தூர். நான் கோயம்புத்தூருங்கண்ணா. கோயம்புத்தூர்லேருந்து 15 கிலோமீட்டர்ல மருதமலை. போயிட்டு வாங்க. மருதமலையிலிருந்து 15 கிலோமீட்டர்ல ஈசா யோகா 25 கிலோமீட்டர் காமிச்சது. 25 கிலோமீட்டரில் அமைந்துள்ள ஈசா யோகா மையத்தை நோக்கி எங்களது பயணம் இப்பொழுது அடுத்த பயணம் தொடர்கிறது, தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இன்னும் 1.2 கிலோமீட்டர் பொம்மனம்பாளையம் வருது. பொம்மனம்பாளையம். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிரேம் ஜெகன் டிவிஆர்.